வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. இன்று இரவில் கரையும் நிழல்கள். எழுத்தாளர் கவின்மலர் அவர்கள் எழுதிய கதை. கவின்மலர் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாட்டில் பிறந்தவர். இவர் கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், மேடை பேச்சாளர், மொழிபெயர்ப்பாளர், அரங்க கலைஞர், சமூக செயல்பாட்டாளர், இப்படி பல பரிமாணங்களில் இயங்கிட்டு வர்றவங்க. கணினித்துறையில் முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க. மென்பொருள் நிறுவனத்தில் பணியாற்றினாங்க. அதன் பிறகு ஊடகத்துறை மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக அதனை விட்டுட்டு பத்திரிகை துறையில் ஈடுபட்டாங்க. ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. சிறந்த கள போராளியாகவும் இருக்கிறாங்க. இவரோட முதல் சிறுகதை இரவில் கரையும் நிழல்கள் 2010 வெளிவந்துச்சு. 2014 நீளும் கனவு அப்படிங்கிற இவரது சிறுகதை தொகுப்பு வெளியாகி பல பேரோட கவனத்தை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இரவில் கரையும் நிழல்கள். இப்பெல்லாம் கயல்வெளியோட நினைவு ஓயாமல் வருது. பள்ளிக்கு போகிற சின்ன சின்ன பிள்ளைங்களை பார்க்கும்போதும், சைக்கிளில் போயிட்டுருக்கிற கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களை பார்க்கும்போதும் அவள் நினைவு தவறாமல் வந்துட்டு போகுது. அப்போ கூட அவள் இப்போ இருக்கிற உருவத்தில் எனக்கு நினைவு வர்றதே இல்லை. கருநீல நிற பாவாடை தாவணியும் வெள்ளை ஜாக்கெட்டும் மட்டும்தான் நினைவுக்கு வரும். அவள் பள்ளி சீருடையில் அவ்வளோ அழகாக இருப்பான். அந்த பள்ளி சீருடையில் நாங்கள் ஊரையே சைக்கிளில் வலம் வந்த நாட்கள் என்னோட நெஞ்சில் இன்றைக்கும் பசுமரத்தாணி மாதிரி அப்படியே பதிஞ்சிருக்கு. அவள் வீட்டிலிருந்து என் வீடு வரைக்கும் வந்து என்னை அழைச்சிக்கிட்டு 2 பேரும் ஒன்றா தான் பள்ளிக்கூடம் போவோம். அவள் கொஞ்சம் சிவப்பாகவும் நான் கொஞ்சம் கருப்பாகவும் இருந்ததுனால பசங்க எங்களுக்கு Black and White அப்படின்னு கூட பேர் வச்சு கூப்பிட்டாங்க. ரெட்டப்புறா, நீலக்குயில்கள், அதிசய பிறவிகள், ஏசியன் ப்ரொடக்ஷன்ஸ், இப்படி எத்தனையோ பேர்கள் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ஏசியன் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு ஏன் பட்ட பேர் வச்சாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் எனக்கு காரணம் விளங்கவே இல்லை. நாங்கள் போகும்போது பின்னால் வர்ற பசங்க இந்த பேரிட்டு சத்தமாக அழைச்சி கலாட்டா செய்கிறத, இந்த பேரை சொல்லி சத்தமாக கூப்பிட்டு கலாட்டா செய்கிறதும், நாங்கள் சாலையில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே சைக்கிள் ஓட்டி போகிறதும் நேற்று நடந்த மாதிரி இருக்குது. கயல் எப்போ இருந்து எனக்கு தோழியானா அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன். சரியாக நினைவு வரல. 6வது படிக்க பள்ளியில் சேர்த்தப்ப ரட்டை ஜடை மடித்து கட்டி ஸ்கர்ட் சட்டையில் கயலை பார்த்த நினைவு. 9ஆம் வகுப்பில் நெருங்கி பேசி தோழிகளானோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு யாரையும் நாங்கள் சட்டை செய்கிறதே இல்லை. வகுப்பில் நாங்கள் சிரித்து திட்டு வாங்காத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்குறதுக்கு போகிற வரைக்கும் நடந்தது அத்தனையும் எங்கிட்ட ஒப்பிப்பான். நான் என்ன பண்ணுவேன்னா, தூங்குனதுக்கு அப்புறம் கூட நடக்கிறத அவகிட்ட சொல்லுவேன். 3 மணிலிருந்து 4 மணி வரைக்கும் படித்தேன்டி. ஒரு உப்பு பெறாத விஷயத்துக்கு 4 மணிக்கு அம்மா வந்து என்னை திட்டினாங்க. 4 to 5 அழுதேன். அப்புறம் 5 மணிக்கு அப்பா வந்துட்டாங்க. அவங்கக்கிட்ட பேசிட்டு திரும்பவும் படிக்க 6 மணிக்கு உட்காந்தேன். 10 மணி வரைக்கும் சயின்ஸ் படித்தேன்டி. தூக்கம் சொக்குச்சு, அப்படியே தூங்கிட்டேன். இப்படி அவள் எல்லாத்தையும் எங்கிட்ட ஒப்பிப்பாள். ஸ்கூலில் வெளியில் எங்களை பற்றி பேசாதவங்களே கிடையாது. ஒரு பையனால் எனக்கு ரொம்ப தொல்லை வந்துச்சு. வகுப்பறையில் டெஸ்கில் எங்கிட்ட வந்து நேராக ஐ லவ் யூன்னு எழுதி வைப்பான். யாராவது பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்னு நான் பயந்து நடுங்குவேன். எரிச்சலாக இருக்கும். என்னை எங்காவது ரோட்டில் பார்த்துட்டா கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸு அவன் பேரை சொல்லி அவனோட ஆள் அப்படின்னு கத்துவாங்க. ஒரு குரங்கு கூட்டம் போல் பின்னாலேயே சைக்கிளில் வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி அவளுக்கும் ஒருத்தர் இருந்தான். எங்கள் பின்னால் 2 கூட்டம் வர தொடங்குச்சு. முதல்ல பயந்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி எங்களுக்குள்ளே கிண்டல் அடித்து சிரிக்க தொடங்கினோம். எங்கள் ஊர் சாலைகளில் பள்ளங்கள் இருக்கும் இல்லையா, எங்கள் சைக்கிள் அந்த பள்ளங்களை கடக்கும் போதெல்லாம் எங்கள் சிரிப்பு அந்த பள்ளங்களை நிரப்பிடும். எங்கள் சிரிப்பு ரொம்பவும் பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். வீட்டில், வெளியில், சாலையில், டியூஷனில், வகுப்பில், கடத்தெருவில், சைக்கிள் கடையில், இப்படி நாங்கள் சிரிக்காத இடமே இல்லை. போங்கடி சிரிக்க போகிறீங்க அப்படின்னு வேறு ஸ்கூல் பசங்க சாபம் போடுவாங்க. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு அப்படின்னு எங்களை கை காட்டி பசங்க பாடுவாங்க. எங்கள் சிரிப்பு எல்லாரையும் உறுத்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக தான் எங்களுக்கு தெரிஞ்சது. நாங்கள் சாலையில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரெல்லாம் ஒரு நாளும் போனதே கிடையாது. 2 பேர்த்தோட சைக்கிள் சக்கரமும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படி தான் போவோம்.
போகிறவங்க வர்றவங்க எல்லாம் பல நேரம் திட்டி தீர்த்துக்கிட்டு போவாங்க. ஆனாலும் அதில் ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அப்போ தானே பேச முடியும். வகுப்பறையில் நடந்தது, முருகன் சார் சொன்ன ஜோக்கு, வீட்டில் நடந்தது, வெளியில் நடந்தது, இப்படி எதையாவது பேசி ஓயாமல் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டாலும் சாலையை பார்த்து சைக்கிள் ஓட்ட வேண்டிய கட்டாயம் இருந்ததுனால நேராக பார்த்துக்கிட்டே வாய் மட்டும் பேசிக்கிட்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கோம். அப்போது எதிரில் வேறு யாராவது ஸ்கூல் பசங்களோ யாராவது வந்தால் நாங்கள் அவங்கள பார்த்து தான் சிரிக்கிறோம் தப்பாக நினச்சிக்கிட்டு பின்னால் வர தொடங்குனாங்க. எங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சு. இவன் யாருக்காக வர்றான் அப்படின்னு புரியாமல் விழிப்போம் முதல்ல. அப்புறம் அவன் பார்வை யார் மேலே இருக்குதுங்கிறத வச்சு கண்டுபிடிப்போம். எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம். அவளுக்காக எவனாவது வந்தா அவனை திட்டுற வேலை நான் எடுத்துக்குவேன், எனக்காக எவனாவது வந்தா அவனை திட்டுற வேலையை அவள் எடுத்துக்குவான். ஆனால் மறந்தும் மாற்றி திட்டிட மாட்டோம். இதை நாங்கள் சொல்லியெல்லாம் வச்சுக்கல, ஆனால் எப்படியோ கடைபிடிச்சிட்டே வந்தோம். ஒரு தடவை ஒரு ஆளா பையனா அப்படின்னு தெளிவாக செய்ய முடியாத வயசு இருக்கிற ஒருத்தர் வழக்கமான முதல் குழப்பம் வந்துச்சு. அவன் கையிலுக்காக வர்றானா சுடருக்காக வர்றானாங்கிற குழப்பம். நான் திட்ட தொடங்கினேன், அறிவில்லையா, ஏன் இப்படி தொல்லை செய்கிறேன் அப்படின்னு. அப்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவன் கையிலுக்காக தான் வர்றான். அதனால் நான் திட்ட ஆரம்பித்தேன். நான் உங்கள் ஃப்ரெண்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னா. ஒரு வாரம் இப்படியே போச்சு. கயல் அவனை திட்ட தொடங்கினான். நான் மௌனமாயிட்டேன். அவன் திடீர்னு என்னை பார்க்க ஆரம்பித்தான். எனக்காக வர்ற மாதிரி தெரிஞ்சுது. எது அவனை அப்படி மாற்றுச்சு அப்படின்னு தெரியலையே. 2வது வாரமே எப்படி ஒருத்தர் இப்படி மாற்றி லவ் பண்ணுவான் விளங்கலையே அப்படின்னுட்டு இருந்தப்போ, இவன் என்னடி லூஸாக இருக்கிறான் அப்படின்னு. நீ திட்டுன அழகு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல அப்படின்னு சொன்னான். அதுக்கும் சிரிச்சுக்கிட்டோம். அடுத்த நாள் ஒரு கடிதத்தை எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட நீட்டுனா, நான் அதை தொடக்கூட இல்லையே. நாங்கள் 2 பேருமே சுயமரியாதை பாதிக்கப்பட்டது மாதிரி உணர்ந்தோம். திருட்டு பையன் எங்கிட்டயே உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால் என்ன திமிரு, ஆணவம், ஆம்பளைங்கிற கொழுப்பு. நான் அவனை திட்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ ஊருக்கு போகும்போது அவனை பார்ப்பேன். தன் மனைவி குழந்தைகளோட கடைவீதிகளில் பார்க்கறதுண்டு. ஏனோ அவனை பார்த்தா பாவமாக இருந்துச்சு. இப்போல்லாம் கயலோட அப்பாவும் என்னோட அப்பாவும் தமிழாசிரியர்கள் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு தமிழ் பேர் வாச்சு. கயல்வெளி, சுடர்வெளி. நாங்கள் 2 பிறவிங்கள் போல தான் அறியப்பட்டோம். நாங்கள் 2 பேருமே நல்லா பாடுவோம். அதனால் பள்ளி அசம்பிளியில் பாடுவோம். அந்த 2 நிமிடங்கள் கூட்டத்தில் யாரோ ஒரு பையன் அல்லது யாரோ ஒரு பெண்ணோட முகத்தில் ஒரு ஜோக்கை தேடி சிரித்து வைப்போம். ஒரு தடவை 2 பேருமே சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்து தவிச்ச நேரத்தில் கூட நின்ன மாணவி பாடி எப்படியோ முடிச்சா. அப்போ ராபர்ட் சார்கிட்ட வாங்கின திட்டு இருக்குதே, ஐயோ, அப்போ கூட நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். எங்கள் படிப்பும் சிரிப்புமா நாங்கள் விளையாட்டுத்தனமாக இருக்கையில் +2 பரீட்சை வந்துச்சு. ரிசல்ட் வந்தப்போ தான் நான் மட்டும் பாஸ் ஆகியிருந்தேன். இடிஞ்சு போனேன். அவளுக்கு கணக்கு படத்தில் போயிருச்சு. அழுதுகிட்டே இருந்தான். எனக்கு அவள் ஃபெயிலான சோகத்தை விட அவள் என்னோட இனி படிக்க முடியாது அப்படிங்கிறது உறுத்துச்சு. நான் கல்லூரியில் கணிதம் சேர்ந்தேன். அவள் அக்டோபர் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு ரெடியானான். டியூஷன் போக ஆரம்பித்தான். அப்போ தான் எங்கள் 2 பேர் வீட்லேயும் தொலைபேசி புதுசாக வந்துச்சு. தினமும் பார்த்துக்க முடியலனா கூட மணிக்கணக்கில் பேசுவோம். நான் பேசுகிற விதத்தை வச்சே அப்பா கயலா அப்படின்னு கேட்பார். 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பேசுவோம். என்னதான் பேசுவீங்களோ இப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு அம்மா அழுத்துக்குவாங்க. என்னடி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பாவ. நீ பேசுடி, கண்டுக்காதடி அப்படின்னு நான் சொல்லுவேன். அவள் டியூஷன் நடந்தெல்லாம் சொல்லுவான், நான் காலேஜில் நடந்தெல்லாம் சொல்லுவேன். அக்டோபர் தேர்வு எழுதி பாஸ் ஆகி கையில் அடுத்த வருஷம் எனக்கு ஜூனியராக எங்கள் கல்லூரியில் சேர்ந்துட்டான். எனக்கு காலையில் 8:30 மணிலேருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும், அவளுக்கு 1:30லேருந்து சாயந்தரம் 5:30 வரைக்கும். அதனால் 2 பேரும் பேசிக்கிற நேரம் ரொம்ப குறைஞ்சது. எனக்கு கல்லூரியில் புதுசாக தோழிகள் கிடைச்சாங்க. என்னோடய தோழிகள் எல்லாரும் வெவ்வேறு வகுப்புகள் இருந்தோம். பாட்டு, பேச்சு, கட்டுரை இப்படி நிறைய போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசு வேற வாங்கினோம். என் பாட்டுக்கு கல்லூரி மாணவர்கள்லேருந்து பிரின்ஸிபல் வரைக்கும் ரசிகர்கள் கூட்டம் அதிகம். கூட்டம் ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா என்னை போய் மைக் முன்னாடி நிற்க வச்சு பாட வச்சுருவாங்க. நான் பாட ஆரம்பிச்சனையும் அமைதியாயிரும் கூட்டம். கல்ச்சுரல்ஸில் நான் பாட, என்னோட வந்த மற்றவங்க நடனம் ஆட, அது இதுன்னு பரிசுகளை அள்ளிக்கிட்டு வருவோம். இப்படி கல்ச்சுரல்ஸ் போயே ஒரு தோழி வட்டம் சேர்ந்துச்சு எனக்கு. நாங்கள் 7 பேர். 7 ஸ்டார் குரூப் அப்படின்னு கல்லூரியில் எங்களை செல்லமாக அழைப்பாங்க. ஓரளவுக்கு எனக்கு அவங்களோட பழக்கமாகி நட்பாயிட்டேன். கையில் கொஞ்சம் என்ன அவங்களோட பார்த்தாவே எரிச்சலாவான். அது மாதிரி அவளுடைய வகுப்பில் இருக்கிறவங்களோட அவளை பார்த்தா நான் கொஞ்சம் எரிச்சலாவேன். சின்னதாக சண்டைகள் கூட எங்களுக்குள்ளே வரும். ஆனாலும் நாங்கள் சிரிப்பை தொடர்ந்தபடி
இருந்தோம். நட்பு இன்னும் இறுக்கமா இறுகி போச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்படியே கடைசி வருஷம் வந்துச்சு. கல்லூரி இறுதி ஆண்டு மாணவர்கள்ட்ட விடை கொடுக்குற ஃபேர்வெல் பார்ட்டி வந்துச்சு. அதுக்கு நாங்கள் 7 பேரும் ஒரே பச்சை நிறத்தில் எடுத்திருந்தோம் ட்ரெஸ்ஸு. அதை பார்த்த கையில் பொங்கி பொங்கி அழுது அடக்க முடியாமல் மறைவிடத்துக்கு ஓடி போயிட்டான். என்னடி ஒரு நாளைக்கு தானே ஆசைப்பட்டாங்க, அதுதான். எதுக்கு எல்லாரும் ஒரே கலரில் சாரி எடுத்திருக்கீங்க? இது ஃப்ரெண்ட்ஸ் சாரி கையல். அவ்வளோதான். இன்னும் அழ ஆரம்பித்தான். கல்லூரியை விட்டு வெளியேற நாட்களில் எல்லார்கிட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அவகிட்டையும் போய் நீட்ட முறைச்சாவ. போடணுமா? ஆமாம் போடு. எனக்குள்ளே ஒரு ஆவல், அவன் என்னதான் எழுதுவான். அவள் ஒரு முழு நீளத்துக்கு கடிதம் எழுதி வச்சுருந்தா. வீட்டுக்கு போய் வாசின்னு சொல்லி போட்டிருந்தா ஆட்டோகிராஃபில். நான் போய் எடுத்து படித்து பார்த்தேன். பக்கம் பக்கமாக அவள் அந்த 7 பேர்த்தோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தது அவனால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருந்தா. வீட்டுக்குள்ளே நுழையும் போதே தொலைபேசி அடிச்சது. என்ன படிச்சியா அப்படின்னு கேட்டா. நீ எவ கூட வேணும்னாலும் ஃப்ரெண்டாக இருந்துக்கோ, சாரி எடுத்துக்கோ, கட்டிக்கோ, நான் தான் உனக்கு ஃப்ரெண்டு தெரியுமா அப்படின்னா. நான் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அப்பா வழக்கம் போல் கையலா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டாரு. சுடரு சாப்பிடவா அப்படின்னு கையல் என்ன அழைச்சான். ஆமாம், இப்போ நான் கையல் வீட்டில் தான் இருக்கேன். டைனிங் டேபிளில் இட்லி வச்சா, சேர்ந்து சாப்பிட்டோம். கையலுக்கு 2 குழந்தைங்க. இப்போது நான் அவள் வீட்டில் கொஞ்ச நாள் வந்து தங்கலான்னு வந்திருக்கேன். நான் முதல்ல இருந்த வீட்டில் திடீர்னு வாடகை 2 மடங்கு ஆக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் கையல்கிட்ட சொன்னப்போ பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு வான்னு சொன்னான். சரி, ஹாஸ்டல்லையோ வெளியிலையோ எங்கேயோ ரூம் தேடுற வரைக்கும் வீட்டில் இருக்கலான்னு அவள் வீட்டில் தான் இப்போ இருக்கேன். அவளுக்கு வலசரவாக்கத்தில் சொந்த வீடு. அவளோட கணவர் வெளிநாட்டில் இருக்கார். அவள் துணைக்கு மாமியார் இருந்தாங்க. முதல்ல கல்யாணமான புதுசில் டெல்லி போனான். அதுக்கப்புறம் கணவரோட வெளிநாடு போனான். திரும்பி வரும்போது 2 குழந்தைங்களோட வந்தான். கணவர் வரல, அவர் அங்கேயே தான் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. மாமியாரோட சேர்ந்து இங்கே இருக்கிறாவோ. இப்போது அவளோட தங்கியிருக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷம்னா கூட வீடு தேடிக்கிட்டே தான் இருந்தேன். நான் வாங்குகிற 7500 சம்பளத்தில் 2500 மேலே வீட்டுக்கு கொடுக்க முடியாது. ஆனால் 2500 வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அன்னைக்கு 11 மணிக்கு காலிங் பெல்லை அழுத்தினேன். குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு. வேலை முடிய லேட்டாகிடுச்சு கையில், சாரி அப்படின்னு. பரவாயில்ல வாடின்னு சொல்லி அன்பை கரைச்சி தோசையாக வாத்து கொடுத்தா. அந்த நேரத்தில் தான் அவளோட மாமியார் கேட்டாங்க, வீடு பார்த்தியாமான்னு. இல்லைம்மா, பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன பண்ணுறது, 2500 கிடைக்க மாட்டேங்குது. நீ இன்னும் கொஞ்சம் பட்ஜெட்டை ஏற்றி பாருமா, 2500 வீடு கிடைக்குமா அப்படின்னு அவங்க சொன்னது எனக்கு அடுத்த நாள் காலையில் தான் புரிஞ்சுது. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தாலும் தூக்கம் வரவே இல்லை. அடுத்த நாள் ஒரு கூட்டத்துக்காக மறைமலை நகர் போனேன். திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் மாதிரி இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு யோசித்தேன். சரி, படித்த விஜய் ஞாபகத்துக்கார விஜயை கூப்பிட்டேன். சாரிடி, நான் ஊரில் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பக்கத்தில் இருந்த சாலையோர கடையில் 4 இட்லி வாங்கி கப்பக்கன்னு சாப்பிட்டேன். எஃப்எம் ரேடியோவில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. உனக்கென இருப்பேன், உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்துச்சு. பளீர்னு மின்னல் அடிச்சுது. திருவண்ணாமலை பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்து டிக்கெட் எடுத்துட்டு அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு உட்காந்தேன். பேருந்து முடிவிட்டு போய்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்களை மூடி தூங்க முயற்சித்த, தூக்கமே வரல. புத்தகத்தை எடுத்து படிக்கிறதுக்காக பிரித்தேன். அடுத்த 2வது நிமிடத்தில் விளக்குகள்லாம் அணைக்கப்பட்டுச்சு. வெளிச்சபடியே இருளுக்குள்ளே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். முடிவற்ற இந்த பயணம் என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன், இலக்கில்லாத பாதையில் இந்த பேருந்து என்னை இழுத்துக்கிட்டு போகுதோ அப்படின்னு தோணுச்சு. சுற்றிலும் கவனித்தேன். எல்லாரும் தூங்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்போது ஒரு பெண் கையல் மாதிரியே இருந்த மாதிரி இருந்துச்சு. கையல் முதல்ல ரொம்ப ஒல்லியாக இருப்பாள். அவள் ஒட்டடை குச்சின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இப்போது 2 குழந்தைங்களை பெற்றதுக்கப்புறம் கொஞ்சம் குண்டாயிட்டான். கையலுக்கு அழகான குரல், பாடுனா நல்லா இருக்கும். பிள்ளைகளுக்கு தாலாட்டு பாடுவான், சினிமா பாட்டு தான் பாடுவான். மேலே படுத்துட்டு இருக்கிற நானும் அதை கேட்டு சில நாள் தூங்கியிருக்கேன். ஒரு நாள் கையில் திடீர்னு வந்தா. உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னா. எப்படி இருக்கேண்ணா அப்படின்னு கேட்டேன். ஏன் இன்னொன்று கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்டான். ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு. என்னை மௌனமாக பார்த்தான். நீ சொல்கிறது ரொம்ப சரியாக தான் இருக்குது. நான் கூட ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு நினச்சிருக்கேன். நீ படித்த படிப்பு என்ன, உன் திறமை என்ன, நீ ஏன் இப்படி வீட்டில் அடைஞ்சு கிடக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு பிறகு யார் ஒன்று பார்த்துக்குவாங்க, அதுக்காகவாவது புருஷன் பிள்ளைன்னு வேணும் இல்லையா அப்படின்னு கேட்டான். இப்போதைக்கு எனக்கு அது தேவையில்லைன்னு தோணுது, விட்டுடு ப்ளீஸ். அவள் என்னையே பார்த்தா. கண் கலங்கி அழ தயாராக இருந்துச்சு அந்த விழிகள். உன்னை நினச்சா பயமாக இருக்குது. பொல பொலன்னு உதிர்ந்துச்சு கண்ணீர். ஒன்றும் ஆகாது, செத்தா போயிடுவேன், தனியாக வாழ்ந்துடுவேன்,
பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கிறேன். சரியா? நீ போய் தூங்கு கயல். எனக்காக கண்ணீர் விட்ட ஜீவன் கயல். என் பிரியமான சிநேகிதியே, மனம் குழஞ்சு அவளுக்காக பொங்கி விழிகளில் வழிஞ்சது. திருவண்ணாமலை இறங்கு அப்படின்னு சொன்னதையும் இறங்கி நடந்த. தேநீர் கடையில் போய் தேநீர் குடிச்சிட்டு மெட்ராஸ்னு கூவுற சத்தம் கேட்டு அந்த பஸ்ஸை ஏறி உட்காந்த. மீளா இரவா, இது விடியாதா, இத்தனை நீண்ட நெடியதா இரவு, எத்தனை நாள் புத்தகம் வாசிக்க விடிய விடிய விழிச்சிருப்பேன். அப்பெல்லாம் நீளாத இரவு மலைப்பாம்பு மாதிரி நீண்டு நெளிஞ்சு என்னை விழுங்கி ஏப்பம் விட்டுச்சு. இன்னைக்கு கிண்டி நெருங்கும் போது விடிஞ்சிருந்தது. வீட்டு வாசலில் அழைப்பு மணி அழுத்தினேன். கையில் வந்து திறந்தான். ஆஃபீஸ்லேயே தங்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஆஃபீஸ்லையா? பயமா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்டான். என்ன பயம், எல்லாரும் மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அதுக்கப்புறம் அலுவலகம் கிளம்பி வந்துட்டேன். அலுவலகத்தில் உட்காந்துருக்கும் போதே எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. நேற்று ராத்திரி கையில் எனக்கு ஃபோனே பண்ணலையே, நான் எங்கே போனேன், என்ன எதையுமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் போட்டு வெளியில் வந்தேன். மெரினாவுக்கு போய் கடல் அலைகளை தூரத்தில் உட்காந்து பார்த்தேன். கடலை வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சுனாமி நினைவுக்கு வந்துச்சு. விட்டுன்னு எந்திரிச்சு விடுவிடுன்னு சாலைக்கு வந்து கிடைச்ச பேருந்தில் ஏறினேன். ராணிமேரி கல்லூரிக்கு பக்கத்தில் இருக்கிற பேருந்து வந்தப்போ தான் செல்வத்தோட அறைக்கு போய் அவரை பார்த்த என்ன அப்படின்னு தோணுச்சு. செல்வம் நல்ல நண்பர். அவரோட அறைக்கு வந்தேன். தூங்கணும் போல் இருந்துச்சு. படுத்துட்டு எழுந்த உடனே மணி பார்த்தேன். 8 சீக்கிரம் போகணும்னு கிளம்புனேன். வீட்டுக்கு போனப்போ 10 மணி ஆயிடுச்சு. அப்பாடா அப்படின்னு இருந்தது. கையில் தூங்கி போயிருந்தான். நானாக போய் சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட தயக்கமாக இருந்தது. அப்படியே போய் படுத்துட்டேன். காலையில் எந்திரிக்கையில் வெயில் சில்லுன்னு அடிச்சது. இன்னைக்கு சீக்கிரம் போகணும் கையல் அப்படின்னு சொல்லிட்டேன். சாப்பாடு அப்படின்னு கேட்டா. இல்லை பசி இல்லை, நான் மொத்தமாக மத்தியானம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நடந்தேன். வெளியில் நடந்தேன், சாலையில் நடந்தேன். பசி வயிற்ற கிள்ளிச்சு. அலுவலகத்திலேயே தங்கி இருக்கிற மோகம் அப்போ தான் விழிச்சு உட்காந்துருந்தான். என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க இத்தனை சீக்கிரமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. சும்மாதான் அப்படின்னு சொன்னேன். கைபேசியில் கையல் குரல் ஒலிச்சது. சொல்லு அப்படின்னு. அடுத்த வாரம் நாத்தனார் வீட்டில் இருந்து வராங்க. ஓ அப்படியா? எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம்? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பழைய ஆளுங்க, அதனால் தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. நீ ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்பாங்க. ஹாஸ்டலோ வீடோ ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துக்க முடியுமா அப்படின்னு அவள் கேட்டதையும், கையில் காசு இல்லாமல் எங்கே போகிறதுன்னு தெரியாத இயலாமல் ஒரு புறம், அவகிட்டேருந்து நான் எதிர்பார்க்காத வார்த்தைகள் ஒரு புறம் வந்து தாக்க நெஞ்சு படப்படான்னு அடிச்சுக்கிச்சு. மயக்க வர மாதிரி இருந்துச்சு. பார்த்துடலாம் கையல் அப்படின்னு சொன்னேன். கைபேசி அணைச்சிட்டு நாட்காலி மேலே உட்காந்தேன். உடல் ரொம்ப பலகீனமாக உணர்ந்தேன். மோகன் கொஞ்சம் தண்ணி அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு மேஜையில் படுத்தேன். காகிதங்களை கண்ணீர் நினைக்க மோகன் என்னை வினோதமாக பார்த்தான். என்னாச்சு, யார் ஃபோனில்? ஒன்றுமில்லையே அப்படின்னு கேட்டான். இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை சொல்லுங்க அப்படின்னு பக்கத்தில் வந்து கைகளை பற்றிக்கிட்டான். அவன் கைகளை பிடிச்ச உடனேயும் என்னோட கண்ணீர் அவன் கைகளை நினச்சிது. இன்னைக்கிலேருந்து கையில் வீட்டுக்கு போக முடியாது. என்ன செய்யலாம்? செல்வத்துக்கிட்ட கேட்கலாம். செல்வம், இன்னைக்கு ராத்திரி உங்கள் அறைக்கு வரட்டுமா? கையில் அவசரமாக ஒரு சாவு ஊருக்காக போயிட்டான். அவசரத்தில் சாவி வைக்க மறந்துட்டான் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பி பதிலுக்காக காத்திருந்தேன். தாராளமாக வாங்க அப்படின்னு பதில் வந்துச்சு. அந்த அன்னைக்கு ராத்திரி செல்வத்தோட அறைக்கு போனேன். கைபேசி ஒழிச்சுது. எங்கே இருக்க, இன்னும் காணலையே அப்படின்னு கையல் மெலிதாக பேச ஆரம்பித்தான். அவள் குரலில் நடுக்கம் இருந்துச்சு. இங்கே ஆஃபீஸில் தான் இருக்க, இன்னும் வேலை முடியல அப்படின்னு சொல்லும்போது செல்வம் வினோதமாக என்னை பார்த்தாரு. சுடர், காலையில் நான் சொன்னதுக்கு வருத்தப்பட்டிருப்பியோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நீ வரலையோன்னு கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இல்லை கையல், நிஜமாவே எனக்கு வேலை இருக்காது தான். பேசி முடிச்ச அடுத்த நிமிடம் கையல்கிட்ட இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துச்சு. என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன், ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை அப்படி சொல்ல நேர்ந்தது. அதனால தான் எனக்கு ஏனோ மன சஞ்சலமாக இருக்குது. என்னை புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். நான் ஒரு சூழ்நிலை கைதி. நாத்தனார் வீட்டில் 1 வாரம் கழிச்சு தான் வர்றாங்க. நீ நாளைக்கு வீட்டுக்கு வா, நான் காத்திருக்கிறேன். எனக்கு தெரியும் நான் இனி அங்கே போவதில்லைன்னு. நான் அவளுக்கு பதில் குறுஞ்செய்தி அனுப்பினேன். எனக்கு உன்னை தெரியும், உன்னை புரியும். திடீர்னு உரைச்சிது. அவள் வீட்டில் இருந்த இத்தனை நாட்களில் ஒரு தடவை கூட நாங்கள் 2 பேரும் சிரிக்கவே இல்லை அப்படிங்கிறது. எனக்கு இந்த கதையை படித்தப்ப என்னோட பால்யம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. நானும் என்னோட தோழி சுபாவும் இப்படி தான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நிறைய பேர் எங்களோட சிரிப்புனால எரிச்சல் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப காலத்திற்கு அப்புறம்தான் எங்களோட சிரிப்புனால நிறைய பேர் எரிச்சல் அடைகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லி தான், ஏன் இப்படி சிரிக்கிறீங்க, எதுக்கெடுத்தாலும் சிரிக்கிறீங்க அப்படின்னு. எங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லி சிரிக்கிறது எதிரில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தியிருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனாலும் நாங்கள் சிரிக்கிறத நிறுத்தாமல் தான் இருந்தோம்.
இப்போது இந்த கதையை படிக்கும்போது அப்படியே அந்த பால்ய காலத்தில் நடந்தது அத்தனையும் எனக்கும் என் தோழிக்கு நடந்த மாதிரி இருந்துச்சு. கதை ஏதோ ஒரு வகையில் நம்மை நம்மோடு தொடர்பு படுத்தி வந்துச்சுன்னா அந்த கதை நமக்கான கதையாக மாறிவிடுகிறது. இந்த கதை எனக்கான கதையாக மாறி இருந்தது. மீண்டும் அடுத்த கதையோடு வருகிறேன். நன்றி.